நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டம் வந்து பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டம்ன்றாங்க. நம்ம பார்வையில் எப்படி சார் பிஜேபி அந்த ஆர்ப்பாட்டம்? அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அது எந்த இயக்கம் நடத்தினா எங்களுக்கு எங்க ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, நல்ல நோக்கத்துக்காக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக நடக்கிற போராட்டம் நல்ல போராட்டமா? இல்ல சேகர் பாபு பேசும்போது என்ன சொல்றாரு, எங்களை வந்து முதல்வர் வந்து அடக்கிவாசி சொல்லியிருக்காரு, அதனால நாங்கள் அப்படி இருக்கோம். அடக்கிவாசி இப்போ யார் அடக்கிவாசி? இப்போ இங்கே என்ன நடக்குது, யார் அடக்கிவாசியா, யார் அவர் எதுக்காக சொல்கிறாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல. யார் என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் கட்சி பிரதிநிதி கலந்துக்கிறவே இல்லை. தேவையில்லாமல் எங்கள் பேரை பொதுச் செயலாளருக்கு மேலும் மேலும் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு கூடுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி இது மாதிரி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தாம்பரம் காவல் நிலையம் இது வரைக்கும் காவல்துறையை பயன்படுத்தி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை அது மதுரை தானே கிடச்சிது. ஏன் கேட்க எங்கே போனாரு? அவர் வந்து கட்சியில் தொடர்புல கிராமம் தான் போயிருக்காங்க. முதல்ல வந்து பிரதிநிதிகள் போல அந்த கிராம திருப்பூர் என்பது கிராமம் இருக்கிறது, கிராமம் போயிருக்குது. அவர் கட்சியின் பேரை சொல்லி போனா தவறான நடவடிக்கை இங்க போய் நடவடிக்கை எடுப்பார். அந்த மாதிரி தவறு செய்திருந்தால் நாங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்புறது வழக்கம். பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க. எங்க மாவட்ட செயலாளர் யாரும் அவர் ஆத்தரைஸ் பண்ணி அனுப்பல. இல்ல முதல்ல கட்சி கூட்டத்துக்கு என்னங்க இது கேட்குறீங்க? அவங்களுக்கு அது ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு வந்து நோக்கங்கள் எல்லாம் சந்திக்கிற நோக்கம் மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை நாங்கள் மறுத்து அவருடைய விளக்கமாக நீங்கள் சொல்லிய செய்தி தவறான செய்தி மேடம் என்று விளக்கமாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நானும் சொல்லிட்டோம். அவங்க இன்னும் இறங்கி வர மாதிரி தெரியல, மேலே யார்ட்டையும் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க அந்த மறுப்பு தெரிவிக்கல, அதனுடைய இது ஈஸியாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சரியான தகுதி படைத்த வழக்கு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான என்ன சட்டமன்றத்தில் எப்படி ஒரு அமைச்சர் தவறான தகவல் சொன்னால் உரிமை பிரச்சனை போதோ, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியை நோக்கி ஒரு அறிவுரையை கொண்டு வரப்போ ஒரு அமைதியை குலைக்கிற வகையில் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக கொடுக்கல, எங்கள் மேலே பழி சுற்று மட்டும் இல்லை, சட்டம் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலே இந்த அறிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக அவர் திரும்ப பெற வேண்டும். எங்களை அதிமுகவை இருங்க இதை முடிச்சுக்கிறோம், நாங்கள் முடிச்சுக்கிறோம். அதனால இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உடனடியாக மிக விரைவாக எதிர்பார்க்குறோம். அவங்க அந்த வரை அறிக்கையை மாற்றி அமைப்பாங்க, திருப்பி வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம். அது நம்ம அது அவங்க அழுத்தம் இல்லாட்டி இந்த அறிக்கையை அவங்க இந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆலோசனை இருக்கலாம், அவங்களுடைய தகவல் இருக்கலாம். அது வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு நாங்கள் 3 இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கிட்ட அவங்க பதில் தான் சொல்கிறாங்களே ஒழிய சரி எப்படியே தவறு நடந்துருச்சு, அடித்ததில் தவறு வந்திருக்கும், நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லலையே. அப்போ ஏதோ மேலே இருந்து தகவல் கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான். அதனால் இது நாங்கள் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற மாட்டோம். இது எங்கள் மிகப்பெரிய இந்த எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. நிச்சயமாக மாவட்ட செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளருடைய ஆலோசனை பெற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக நீதிமன்றம் செல்வோம். அது வந்து இப்போ உடனடியாக நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீண்ட நாளாக இருக்கிறது. அது என்ன வரைவு கொடுக்கிறதோ அதன்படி எனக்கு போராட்டம் அறிவிக்கிறது கூட நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படை தான் இந்த போராட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடந்துருக்கு நாங்கள் பரிசீலித்து விட்டு அந்த கருத்து ஒப்புனா அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கான சரியான முடிவை பொதுச் செயலாளர் கலந்துட்டு என்ன முடிவு, நம்ம கொள்கை முடிவு என்ன, நீதிமன்ற முடிவு என்ன, நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பது. ஏன்னா ஒரே ஒரு மொத்தத்தில் இங்கே கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றே குலம் ஒன்றே தேவன். அதுதான் அதுதான் அந்த நியாயம். நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்கிற நியாயத்தை நாங்கள் அதன் பக்கம் நிற்போம். அதில் நாங்கள் குறுக்கீடு செய்ய முடியாது. நீதிமன்ற நடவடிக்கையில்
நாங்கள் கொடிக்கடி செய்திருக்கையில் ஒரு மக்கள் பிரதிநிதி போய் கலந்துக்கிட்டார் இல்லைங்க, ஒரு மக்கள் பிரதிநிதி கலந்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஏன்னா வக்ஃப் போர்டு தலைவர் அங்கே போகணும்னு தேவையில்லையே அவசியம். இது வரைக்கும் எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காரு, இது வரைக்கும் அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்காரா? எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காங்க, திமுக கலைஞர் காலத்திலேருந்து இருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ தானே அவர் வந்திருக்காரு. இது பிரச்சனை என்ன? பிரச்சனையே இல்லையா? நூற்றாண்டு காலமாக இந்த இது இருக்கு, பிரச்சனை இல்லை. அவங்க கொடுக்கல மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்து அவர்கள் யாராவது தவறு செய்ததால கூட்டணியில் வந்தாங்களா, என்ன தவறுகள் பண்ணாங்கன்றது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இதுவும் கொடுக்கல. அதிமுகவை மட்டும் பர்டிகுலராக கொடுத்ததன் காரணம் அதிமுகவின் எழுச்சியை கண்டு திமுக பயப்படுகிறது, திமுக தன்னுடைய வரலாற்றை மாற்றி எழுத விரும்புகிறது. அதனால் வந்து இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இங்கே அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க நினைக்கிறது. அதை முறியடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டம் வந்து பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டம்ன்றாங்க. நம்ம பார்வையில் எப்படி சார் பிஜேபி அந்த ஆர்ப்பாட்டம்? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அது எந்த இயக்கம் நடத்தினா எங்களுக்கு எங்கள் ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, நல்ல நோக்கத்துக்காக அதிமுக நடக்கிற போராட்டம் நல்ல போராட்டமா? இல்லை 8ஆம் தேதி போச்சம்பள்ளியில் இன்னைக்கு பொதுச்செயலர் அறிவிச்சிருக்கிறாரு. அது நியாயமான போராட்டம். போச்சம்பள்ளியில் ஒரு பள்ளி மாணவி அந்த பள்ளி நிர்வாக ஆசிரியர்களால் இன்னைக்கு இது பண்ணப்பட்டிருக்கிறார், தவறு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அதற்கான 8ஆம் தேதி எங்கள் பொதுச்செயலாளர் சட்டங்கள் முதலே சொன்னார், இங்கே அழகாக பொதுச்செயலர் சொல்லிட்டாரு. இந்த திமுக அரசு என்ன சொல்லிச்சு, வேணும் பீதியை கலப்புறான்னு எடப்பாடியை குற்றம் சாட்டியது. இன்னைக்கு நிலைமை என்ன? எடப்பாடியார் சொல்லுவது அத்தனையும் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்கு. மக்கள் பிரதிநிதிகள் அழைத்து அதை எப்படி தீர்வு காணலாம்ன்றது ஆட்சியாளர் அழைத்து வழக்கம். அதுதான் ஒரு தீர்வு. ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் தொகுதிக்கு மதுரை மாவட்டத்தில் யாரும் உங்களை அழைச்சிருக்காங்களா? இந்த மாதிரி எனக்கான பிரச்சனை நாங்கள் சாதாரண கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்களே தீர்வு கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கிராம மக்கள் அழைப்பார்கள், நாங்கள் பிரச்சனை தீர்த்துக்குருவோம். இது போன்ற சட்டம் ஒழுங்கு கெடுகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற எந்த பிரச்சனைக்கும் ஆர்டிஓவோ கோட்டாட்சித் தலைவரோ எங்களை ஆளுங்கட்சியிலிருந்து அந்த எதிர்க்கட்சி அதற்கு செயல்படுகிற எங்களை இதுவரை அவர்கள் அழைக்கவில்லை, நாங்களும் போகலை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை எங்கள் தொகுதியில் பெருசாக வரல. ஏன்னா அதனால் இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நேற்று வந்து ஒரு மத நல்லிணக்க வழிபாடு நடத்த போகிறோம்னு சொல்லி இப்போ எல்லாமே இப்போ ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு மத நல்லிணக்கம்னு சொல்லி பேர்னு சொல்லி ஒரு பிரச்சனை கலப்புறதுக்காக நேற்று ஒரு பேட்டி இது கொடுத்துருந்தாரு, அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சியே சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதை மற்றதுக்கெல்லாம் நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பலை சார். எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை தவறானது, எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால, அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம். எங்களுடைய அதான் கோரிக்கை. நன்றி, சந்தோஷம்.